ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டைஸில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ 2 டயக்ராமாக இங்கே கொடுத்துருக்காங்க. 5 டாப்பில் 5 சைடில் 1 இந்த சைடில் 2. செகண்ட் பிக்சரில் 4 6 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா டாப்புக்கு ஆப்போசிட் டாப்பில் 5 இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 5 அது ஆப்போசிட் சைடை தான் இங்கே ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்காங்க 4. இப்போ ஒரு சைடு 1 இன்னொரு சைடு 6. இதுக்கு இதே சைட்லேயே இருக்குல்ல 1 6. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 3 தான். ஏன்னா 1 to 6 தான் டைஸில் இருக்கும். 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ அப்படி டிக் பண்ணிகிட்டே வந்துடலாமா நம்ம? விச் நம்பர் வில் கம் ஆப்போசிட் டு 2? 2க்கு ஆப்போசிட் என்ன? 3. இது வந்து 2க்கு அட்ஜசன்ட்னா பக்கத்தில் 6ன்னு சொல்லலாம். 6 ஆர் 1. இதுவும் அட்ஜசன்ட் சைடு தானே. நம்ம சைடாக வந்ததுன்னா அட்ஜசன்ட்ல லெஃப்ட் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. டாப் ஆப்போசிட் அப்படி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்ம சொல்லணும். இது 2 இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்ஜசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 இருக்கு. அட்ஜசன்ட் ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்கு. ஓகேவா? விச் நம்பர் வில் கம் ஆப்போசிட் டு நம்பர் 4? 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 5. விச் நம்பர் வில் கம் ஆப்போசிட் டு நம்பர் 6? 6க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 1. அவ்வளோதானா? ஃபஸ்ட்டு நம்ம இது இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோன்னா, அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்கிற டயக்ராமை யூஸ் பண்ணி இதை அப்சர்வ் பண்ணிட்டோன்னா எது டாப்பு பாட்டம் இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க 10 கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.